இதுதான் ஒரு சிற்பம். ஒவ்வொன்றும் ஒரு காட்சியை சொல்லும். அது என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னென்ன, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மகாபாரத போரில் நடந்தது எல்லாமே இந்த சிற்பமாக இருக்குது. இது பாருங்கள், இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வியாசர் இவர் தான். மகாபாரத எழுதினவர் இவர் தான், வியாசர். இது என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. பட்டமளிப்பு, தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. இது என்னன்னு பாருங்க. கிருஷ்ணர் மற்றும் பலராமர் இருவரும் போர் நடந்த காட்சி பாருங்க. போர் இப்படிலாம் நடந்திருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் குந்தமாதேவி. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்று ஒரு இடத்தில், அதாவது குடியில் அமர்த்தி வாழ்ந்த இடம். கிருஷ்ணர் திரௌபதா தேவிக்கு ஆலோசனை சொன்ன இடம். அப்படிதான் இருக்குது. இது பாருங்க. இது கமெண்ட் தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்க. அட்சய பாத்திரம், சூரிய பகவான் வந்து அட்சய பாத்திரம் கொடுக்கறது. இதுவும் எனக்கு என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்த பகவான். விஸ்வரூப தரிசனம் பாருங்க. அபிமன்யு சண்டை, வீர அபிமன்யு போர் புரியுது. பீஷ்மர் மண்ணில் சாயும் போது அர்ஜுனன் எல்லாம் பாருங்க. பீஷ்மர் அம்பு படுக்கை. அபிமன்யு சக்கர யுகத்தில் மாட்டிக்கொண்டது. இதுவும் பாருங்க. அம்புபாட் சக்கர யுகம். இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. பஞ்ச பாண்டவருக்கு உபதேசம் செய்கிறாரு பகவான் கிருஷ்ணர். தர்மர் வந்து யானையை கொள்வது. ஆனால் அந்த யானை பேர் என்ன பேர்? அஸ்வத்தாமன் சொல்லக்கூடிய யானையை தர்மர் வந்து கொல்றாரு. அந்த காட்சி தான் இது. அடுத்தபடியாக கடோர்கஜன், பீமனுடைய மகன், அவருடைய சண்டை மரணமடையும் நேரம். கடோர்கஜன் பாருங்கள். கலைவன் தன்னுடைய குருவுக்கு கட்ட விரல் காணிக்கை. கலைவன். அர்ஜுனன் கண்ணன் மீது பானம் விடுந்தது பாருங்க. தேர் சாய்ந்து போச்சு. தேர் தூக்கும்போது பின்னாடியிலிருந்து தாக்குறார் அர்ஜுனர். அந்த காட்சி தான் இது. அனைவருக்கும் நன்றி. எல்லாம் பாருங்கள். முடிஞ்ச சாயங்காலம் பார்க்கலாம். பாய். நன்றி.